ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி விளாக்ஸில் பீச் வந்து ஒரு விளாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு பிளான் பண்ணோம், நாளைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு. தம்பிக்கு வேற கொஞ்சம் மன உளைச்சல் ஆளாயிட்டான். நானே டிப்ரெஷன்ல இருக்கேன்யா. டிப்ரெஷன்ல இருக்கியா? ஆமாங்க. டிப்ரெஷன்ல இருக்கப்ப எப்பவுமே மனசு விட்டு பேசிடணும். ஸோ அதனால் ஒரு பொண்ணு வந்து பையனை ஏமாத்திடுச்சு. கதை இப்படி போகுதா? ஸோ அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக அப்படியே வெளியே நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தோம். வந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு விளாக் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, முதல்ல வந்து நம்ம தம்பிக்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அந்த பொண்ணை பற்றி தம்பி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஏண்டா அப்படியா? நானே அவளை திட்ட மாட்டேன், நீ திட்டுறடா அவளை. சரி, இருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா, தம்பி வந்து அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணான்றதை நம்ம கேட்போம். வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை நீ எங்கே மீட் பண்ண? யாருண்ணே? சரண்யாவா? எத்தனை பேர் தான் நீ ஃபஸ்ட் லவ் பண்ண? இப்போ கரண்ட்ல பிரேக்கப் ஆனது சொல்லவா இல்லை? சரி, நான் பிரேக்கப் ஆனதே சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல ஒன்று. எனக்கு ஒரு டவுட்டுங்க மக்களே. ஃபஸ்ட்டு எத்தனை லவ் பண்ணியிருக்கான்னு கேட்போம். ஃபஸ்ட்டு எத்தனை லவ் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் லவ்னு பார்த்தா 1 2 3 பண்ணியிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு 3 பண்ணியிருக்கேன். வயசு என்ன ஆகுது? 22 தான் ஆகுது. 22 வயசுல 3 லவ் பண்ணியிருக்கான். சரி, நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். முதல் லவ் பேர் என்ன? முதல்ல பேர் வேணாம், அவங்கள ஏன் இன்வால்வ் பண்ணோம்? பேர்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஏன்னா பேர்லாம் தேவையில்ல. அவங்களும் இப்போ குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. குடும்ப குட்டியோட? உனக்கே 22 வயசு தான். இதுல அந்த பொண்ணு குடும்ப குட்டியோட மாட்டா? இல்லைண்ணே, 15 days. செகண்ட் லவ் 15 days. அடுத்து கேட்போம். தேர்ட் லவ் வந்து ஒரு 1.5 year. ஒரு 12 அரியர் வச்சிருக்கீல்ல, அந்த எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கையே மாறி இருக்கும். 1.5 year. டேய், லவ் பண்ணனால மட்டும் சொல்லணும். லவ் பண்ண நாட்கள் அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லு, பரவாயில்ல சொல்லு. அது சின்சியரா லவ் பண்ணனா, அதனால. அது 15 நாள், இது ஒரு நாளா? இல்லண்ணா, சொல்லு. இல்லண்ணா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதான் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்றேன். நான் கேட்டது பதில் சொல்றேன். கேட்டதுக்கு பதில் பாத்தியா பையன் ஓடுறான் பாத்தியா? சொல்லு. இல்லண்ணா, சொல்லு. செகண்ட் லவ், லாஸ்ட் லவ் எத்தனை மாசமா லவ் பண்ண? எங்க எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கெல்லாம் சொல்றது கூட நீயா சொல்ற. ஒரு 1.5 மாசம் தான். 1.5 மாசம் லவ்வுக்கு எங்களை நேற்று நைட்டு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டான். அந்த வீடியோ நான் இடையில போட்டு விடுறேன், நீங்க வேணா பாருங்க அந்த வீடியோவை, என்ன பேசுனான்னு. எல்லாமே இந்த வாயை தான் சொல்லிச்சு, ஆனா திரும்பி இந்த வாயை சொல்லிட்டு அவளை திரும்பி விட்டுறாதரா, வந்திருக்கா திரும்பி விட்டுறாதரா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லவ் வந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் லவ்ல அது ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து அவ வந்து அப்படின்னா எனக்கு அப்போ நான் சின்ன பையன் வச்சிங்களேன். சின்ன பையன் அப்போ வந்து அவள் பாவாடை தாவணி போட்டுட்டு எங்கள் ஊரில் ஒரு திருவிழா அப்போ பார்த்தீங்களா, பாவாடை தாவணியில் விழுந்துருக்குறான். அதில் விழுந்துட்டேன். ஆனால் சேலையில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனாக சொல்கிறேன், விழுந்துட்டேன். பார்த்தேன், யாரா இது, எங்கே நம்ம ஊரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனா எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு நம்புறானே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி, சொல்லு. பொண்ணு எக்ஸல்ல வந்துச்சா? அப்படிலாம் வரல. எக்ஸல்லாம் வரல, நடந்துதான் வந்துச்சு. கடைக்கு வந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்போ சின்ன பையன், நானும் டவுசர் போட்டுக்கிட்டு இதே மாதிரி தான், டவுசரு ஒரு டிஷர்ட்டு அப்படி ஜாலியாக போட்டுக்கிட்டு நானும் சுற்றிட்டு இருந்தேன். அப்பயும் சின்ன பையனாக தான், இப்பயும் சின்ன பையன் தான் நான்.
அவகிட்ட நான் போய் சொல்லலை டேரெக்டாக. ஒரு 2-3 நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்கும்போது எதுக்கு பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை அழகாக இருக்கீங்க அப்படி பார்க்குறேன்னா. அப்புறமேட்டு டப்புன்னு எனக்கு என்ன ஆகி போச்சு, நீங்களாம் ரோஸ் தானே ப்ரப்போஸ் பண்ணீங்க. ரோஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நான் அது கொடுக்கலையே. நீ என்ன டைரக்டா புள்ளைய கொடுத்தீங்க? இன்னொன்னு அவ்வளோ பேடெல்லாம் கிடையாது. நான் வேற என்ன அவ்வளோ நல்லவனா நீ? இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன பூ கொடுத்தனா? செம்பருத்தி. ஏன் அந்த பொண்ணு ஸ்கூல்ல படம் வரைகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு வாங்கி கொடுத்து 10th ப்ராக்டிகல் எழுதுறதுக்கு அப்படியே வச்சுங்க. நான் 10th படிக்கும்போது தான் அப்பயும் இருக்கலாம் நான் செம்பருத்தி பறித்து கொடுத்தேன். அது வாங்கவே இல்லை. டப்புன்னு பயந்துக்கின்னு உள்ளே ஓடிடுச்சு, வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு வேற பயம், என்னடா அது நம்மள வீட்டுக்குள்ள போயிடலாமா? அமுக்கு டுமுக்கு அமால் டுமா